ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் ரொம்பவே ஹெல்த்தியான ருசியான கேப்சிகம் ரைஸ் தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்க ரொம்பவே ஹெல்த்தியான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். இது வந்து பேச்சுலர்களும் சீக்கிரமாக குயிக்காக செய்து சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பலாம். ரொம்பவே சிம்பிள். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு கேப்சிகம் 2 எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4.5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பெருசு பெருசாக. அப்புறம் கருவேப்பிலை தாளிக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கூட எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் கூட அரைக்கிறதுக்கு இஞ்சி, அதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா கொஞ்சம், காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் கொஞ்சனா 1 டீஸ்பூன் அளவு, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, தேங்காய் ஒரு 1/2 கப்பு, ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயம் ஒரு சிட்டிகை அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சாதத்தை வடித்து உதிரியாக நான் ஆற வச்சு வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். ஏன்னா வடிச்சிட்டு ஆற வச்சா நல்லா உதிரியாக இருக்கும், அதனால் வடிச்சிட்டு ஆற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம மிக்சியில் அரைக்கிறத நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. கருவேப்பிலை சேர்த்துறேன் மிக்சியில். அந்த மிளகாயும் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். அது கூட புதினா அவ்வளோ வேணான்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்குங்க. கேப்சிகமை ஒரு 1/2 கேப்சிகமை இதில் சேர்த்து அரைச்சிக்கிங்க. இஞ்சி சேர்த்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா புதினா ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா அது மாதிரி நீங்கள் புதினாவை கம்மி பண்ணிவிட்டு கேப்சிகமை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிங்க. மஞ்சள் தூள் அதில் சேர்த்துட்டேன். தேங்காயும் நான் சேர்த்துட்டேன். புதினா இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. எதனால் சொல்கிறேன்னா எனக்கு வந்து புதினாவோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக வந்துடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு கையில் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதான், இது ஓரமாக வச்சுக்கலாம். கேப்சிகம் வந்து இப்போ நான் கட் பண்ணிட்டேன். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ கடாயும் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானோடனே கடுகு சேர்த்துட்டேன்.
கடுகு நல்லா பொரிய விடலாம். 3/4 பொரிஞ்ச உடனே நம்ம கடலைப்பருப்பு அந்த உளுந்தெல்லாம் எடுத்து வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அந்த வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, அந்த உளுந்து இதெல்லாம் சேர்த்துட்டேன். இதுவும் பொன்னிறமாக ஆகட்டும். கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். காஞ்ச மிளகாய் இதில் சேர்த்துட்டேன். ஜீரகம் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கிளறி கொடுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுக்கலாம். கேப்சிகம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். பார்க்குறதுக்கே சூப்பராக க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள். நல்லா கேப்சிகம் வதங்கி வரட்டும். அது வரைக்கும் இடையில மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கேப்சிகம் நல்லா கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். பெருங்காயத்தூளை சேர்த்துட்டேன். நம்ம அரைச்சி வச்ச கொரன்னு அரைச்சி வச்ச அந்த மசாலாவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்க்குறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. ரைஸ் கிளறக்குள்ளே பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லாவே வதங்கி வந்துருச்சு பாருங்கள். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து கிளறிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் ரைஸு. அதில் எதாவது ரைஸ் கட்டியாக இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டுக்குங்க. மறுபடியும் கொஞ்சம் ரைஸ் சேர்க்குறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் சேர்த்து நம்ம கிளறக்குள்ள மசாலா கரெக்டாக இருக்கும்போது ரைஸ் மீதி நம்ம நிறுத்திக்கலாம் அப்படியே. ஏன்னா வச்சுருக்க ரைஸ் ஃபுல்லாக சேர்த்துடணும் அப்படின்னு நினச்சி சேர்த்தோம்னா சில டைம் அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுறது கம்மியாகிட்டு டேஸ்ட் கம்மியாகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை கிளறிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்ததுன்னா ரைஸை கூட நிறுத்திக்கலாம். இல்லை சரியாக இருக்கும்னா எல்லா ரைஸையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தான் ரைஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறது. நான் இப்போ மல்லித்தலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலையும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு தனி வாசனையாக இருக்கும். நல்லா க்ரீனாக இருக்குது. ஆனால் கேமராவில் இந்த அளவுக்கு க்ரீனாக தான் தெரியுது. நல்ல க்ரீனாக இருந்துச்சு நேரில் பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரம் அந்த ஸ்டவ்லேயே வச்சு அந்த சாதத்தை
கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா சாதத்தோடு மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் வச்சு கிளறி எடுத்துகிட்டு இப்போ நான் பவுல் பண்ணிட்டேன். இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.